ஹாய் ஆல். அப்போ இன்றைக்கி வந்து கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் வந்து 2 லைன் வரைக்கிறேன். இதை வந்து சாக்லேட் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை முதல்ல நான் வரைச்சி காமிச்சு தரேன். முதல்ல வந்து ஒரு க்ராஸ் வரைச்சதுக்கப்புறமா 1 சென்டிமீட்டரில் கேப்பில் வந்து ஒன்று மார்க் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு க்ராஸ் வரைக்கணும். அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணணும். இப்படியே வரைச்சிட்டே போகணும். இது கரெக்ட் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இப்படி மார்க் பண்ணி கொடுக்குறோம். இது மார்க் பண்ணாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மாதிரி மார்க் பண்ணோன்னா எல்லாமே நமக்கு சேமாக கிடைக்கும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து டபுள் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்படியே டபுள் கலரில் நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ணுறது இந்த க்ராஸில் தான். இது வந்து மேலேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கீழே வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் எப்படி வலித்து கொடுப்போம், அப்படி தானே ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும். அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போதும் இதே மாதிரி வலிச்சதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம வரைச்சிருக்கிறோம் தானே, அதுக்கு மேலாவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமும் அந்த டைரெக்ஷனில் கொஞ்சம் அப்படி நூலை இழுத்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த பார்ட் அவ்வளோவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து லாங் செயின் ஸ்டிச், அதனால் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறமா ஒரு லாக் போட்டு கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போது மாதிரி ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த வரைச்சிருக்கிற அந்த லைன்லேயே நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ணது மாதிரியே இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் போட்டு கொடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்டிச்சை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது தானே, அதனால தான் இதை சாக்லேட் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஸ்லீவோட எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கேப்பில் எல்லாம் நீங்கள் ஹேங்கிங்ஸ் போட்டு கொடுக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்டிச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல இவ்வளோ நீளமாக எடுக்காமல் அதில் கொஞ்சமாகவும் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.